Hello friends, welcome to Chennai Super Kitchen. மறக்காம என் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம மொட்டை மாடியில இருக்க பெரண்டை செடி எப்படின்னு தான் துவையல் அரைக்க போறோம். இப்போ அதுக்கு தான் வந்திருக்கோம். நான் கத்தாழை கூட சேர்த்தே தான் வச்சிருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நல்லா மேலே வரைக்கும் படர்ந்து வந்துருச்சு. எவ்வளவு பிஞ்சா இருக்கு பாத்தீங்களா? இந்த மாதிரி எலசாதான் நீங்க எடுத்துக்கணும். இப்ப நம்ம உடைச்சிடலாம் பரண்டைய. அந்த கணுவுல தான் பார்த்து உடைக்கணும். இப்போ 4 பேர் சாப்பிட இந்த நீல பரண்டை சரியா இருக்கும். இப்ப நம்ம வாங்க கீழே போய் துவையல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம பரண்டையை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லெண்ணெய் வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் இப்படி எடுத்துகிட்டு கையில் ஃபுல்லாக தடவிக்கோங்க. இப்படி இல்லைன்னா கை ஃபுல்லாக அரிப்பு எடுக்க ஆரம்பிச்சிரும். இப்போ நம்ம க்ளீன் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த இலையெல்லாம் எடுத்துடலாம். இதெல்லாம் சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி எலசான பரண்டை தான் எடுத்து பண்ணணும். முத்துனது எடுத்திங்கன்னா ரொம்ப நாராக இருக்கும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எல்லா இலையும் எடுத்து வச்சுக்கலாம். எல்லா இலையும் எடுத்துகிட்டு இந்த கணுவாக பிச்சு வச்சுக்கோங்க. இந்த கணு இருக்கும் பரண்டையில். இந்த மாதிரி கணுவில் உடச்சி வச்சுக்கோங்க. நீங்கள் உடைச்சாலே நார் எடுக்கிறது வரும் உடைக்கிறப்பவே. இப்படியே கூட நீங்கள் நார் எடுத்துடலாம். ஃபஸ்ட் நம்ம உடச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் கணுவை உடச்சி எடுத்துகிட்டு நான் நார் எடுக்கிறது எப்படின்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் எல்லா கணுவையுமே வந்துட்டு எடுத்து வச்சுட்டேன். இப்போ நார் எடுக்கலாம். நம்ம முருங்கைக்கால நார் எடுக்கிற மாதிரி தான். நீங்கள் இப்படி பண்ணிவிட்டு இப்படி உரிச்சாலே வந்துடும். இந்த வருது பாருங்கள், அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம எல்லா நாரையுமே உரிச்சு எடுத்துக்கலாம். கையில் எண்ணெய் தேய்ச்சிட்டு கத்தி யூஸ் பண்ணுறப்ப கவனமாக யூஸ் பண்ணுங்கள், வழுக்கும். இந்த மாதிரி எலசான பரண்டை எடுத்திங்கன்னா ஈஸியாக நாரே இல்லாமல் வந்துடும். முத்துனது எடுத்திங்கன்னா வெறும் நாராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதே மாதிரி இந்த கார்னரையும் இப்படி சீவி எடுத்துருங்க. பாருங்க இவ்வளோ. இப்போ நார் எடுக்கிறது நான் மறுபடியும் செஞ்சு காட்டுறேன் பாருங்க. பாருங்க எவ்வளவு எலசா இருக்கு, சூப்பரா வந்துருச்சு. இதே மாதிரி நம்ம எல்லாத்துலயுமே நாரெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட். இப்ப பாருங்க, நம்ம நார் எடுத்த பரண்டையெல்லாம் நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். பாத்தீங்களா எவ்வளவு எலசா இருக்கு பாருங்க. நான் நார் எடுத்துட்டு இந்த பிளேட்ல அப்படியே தண்ணி ஊத்தி ஒரு அலசி வச்சிருக்கேன் பரண்டைய. எதுக்குன்னா இங்க பாத்தீங்களா ப்ரௌன் கலர்ல குட்டி குட்டியா இருக்கு பாருங்க. இதெல்லாம் தான் வந்துட்டு அந்த அரிப்பு எடுக்கிறதுக்கான காரணம். இதெல்லாம் நீங்கள் நார் எடுக்கிறப்ப பரண்டையோட சேர்த்து ஒட்டிகிட்டு இருக்கோம், அது உங்களுக்கு தெரியாது. அதனால நாரெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு அலசி எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு அரிப்பு இருக்காது. இப்போ வாங்க பரண்டை துவையல் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் ஃபுல்லாக கருப்பு எள் எடுத்திருக்கேன். இதை நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எள்ளு சேர்த்தா நல்ல மணமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இது உடம்பு வலிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது எள்ளு. நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். எள்ளு ஃப்ளேவர் பிடிச்சவங்க இன்னும் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் எள்ளு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ இதே கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கையில் தேய்க்கிறதுக்காக வச்சுருந்தோம்ல அந்த நல்லெண்ணெயவே நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ எண்ணெய் லைட்டாக காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட உளுந்து சேர்த்துக்கிறேன். உளுந்து அப்படியே பொன்னிறம் ஆகுற அளவுக்கு நம்ம வறுக்கணும். இப்போ பாருங்க உளுந்து ஓரளவுக்கு பொன்னிறம் ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜில் 3 காஞ்ச வத்தல் சேர்க்குறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க.
வத்தலை சேர்த்துட்டு ஒரு திராட்சை பழ அளவுக்கு புளி எடுத்திருக்கேன், அதையும் சேர்க்கிறேன். இது சேர்த்த ஒரு 10 செகண்ட்லயே நம்ம அரிஞ்சு கழுவி வச்சிருக்க பிரண்டையை உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கணும். சில பேர் இது கூட வெங்காயம், இஞ்சி, பூண்டு அது கூட சேர்ப்பாங்க. நான் இன்னைக்கு எதுவுமே சேர்க்கல, அப்படியே ராவா பிரண்டை மட்டும் சேர்த்துருக்கேன். பிரண்டையும் எள்ளும் பிரண்டை வந்துட்டு ரொம்ப நல்லது. பெண்கள் ஆண்கள் 2 பேருமே சாப்பிடலாம். இது வந்துட்டு மொட்டி வலி, பேக் பெயின், கணுல நம்ம உடம்புல இருக்க கணுக்கள், அதாவது ஜாயின்ஸ், நம்ம உடம்புல இருக்க கணுக்கள், இந்த மாதிரி ஜாயின்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதுல இருக்க வலி, ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு பேக் பெயின், வயசானவங்களுக்கு முட்டி வலி, இது எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த பிரண்டை துவையல் ரொம்ப நல்லது. ஏன்னா இது வந்துட்டு இதோட இயற்கையான குணம். இதுவே வந்துட்டு கணுக்கணுவாக தான் இருக்கு. நான் அதை காட்டியிருப்பேன் பாருங்க வீடியோ ஸ்டார்டிங்ல. அதுதான் நம்மளோட கணுக்கால் வலி, முட்டி வலி, இடுப்பு வலி, முதுகு வலி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இப்போ பாருங்க நல்லா பச்சை கலர்ல இருந்துச்சு, அப்படியே லைட்டா பொன்னிறமா வதங்கி இருக்கு பாத்தீங்களா. இந்த அளவுக்கு நல்லா வதக்கணும். நம்ம இன்னும் கொஞ்சம் லைட்டா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ நல்லெண்ணெயில போட்டு நல்லா வதக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு அரிப்புத்தன்மை இருக்காது சாப்பிட்றப்ப. இது வந்துட்டு எங்க அப்பா எனக்கு சொன்ன டிப்பு. இப்போ பாருங்க நல்லா வதங்கிடுச்சு பொன்னிறமா. இங்க பாருங்க. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுட்டு அரைச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம எடுத்து ஆற வச்சுக்கலாம். இப்போ நான் அடுப்புல இருந்து இறக்கி எல்லாத்தையுமே பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இந்த எண்ணெய் இருக்க சூட்லேயேவும் சும்மா ஒரு 10-15 கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இந்த சூடே போதும் கருவேப்பிலை வதங்குறதுக்கு. பாருங்க இதுக்கே பொரியுது பாருங்க. இந்த சூட்ல போட்டு ஒரு 10 செகண்ட் வச்சுட்டு இதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். நீங்க கடாய் அடுப்புல இருக்கப்பே போட்டீங்கன்னா ரொம்ப கருகுன மாதிரி இருக்கும் கருவேப்பிலை. இப்போ பாருங்க இந்த எண்ணெயிலேயே கருவேப்பிலை சூப்பரா பொரிஞ்சிருச்சு. இந்த சூட்லயே நம்ம இதையும் எடுத்து இது சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். வாங்க இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க எல்லையும் வதக்கி வச்சிருக்க பிரண்டையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எள்ளை போட்டு அரைக்க போறோம். ஃபர்ஸ்ட் எள்ளை அரைச்சிக்கோங்க, பொடி பண்ணிக்கோங்க. ஏன்னா அது கூட சேர்த்திங்கன்னா அரைப்படாது சரியா. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எள்ளை பொடி பண்ணி எடுத்துக்கிட்டு அது கூடவே வந்துட்டு நம்ம வதக்கி வச்சிருக்க பிரண்டையும் சேர்த்து போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க எள்ளு இந்த அளவுக்கு பொடி பண்ணிட்டேன். இப்போ இது கூட வந்துட்டு நம்ம வதக்கி வச்சிருக்கிறதெல்லாம் உள்ள சேர்த்துக்கலாம். நம்ம வதக்கின எண்ணெயும் ஒரு ஸ்பூன் இது கூட ஊற்றிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கொரகொரன்னு அரைஞ்சோடனே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம துவையலை பண்ணுறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து துவையல் தொக்குக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் நம்ம இந்த அளவுக்கு பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம மறுபடியும் கடாயில் போட்டு தாளிப்பு போட்டு வதக்கி எடுக்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வதக்கின எண்ணெய் கூடவே இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் லைட்டாக சூடானதும் ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட கடுகு சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்க கடுகுலாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம 4-5 உளுந்தம் பருப்பை உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்க துவையில உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். இப்படி நம்ம ஏன் வதக்குறோம்னா அந்த அரிப்புத்தன்மை வந்துட்டு சுத்தமாகவே இருக்காது நம்ம நல்லெண்ணெய் நிறைய சேர்த்து வதக்குறப்போ. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம அரைச்சதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்து வதக்குறப்போ அதில் ஈரப்பதம் இருக்கிறது கூட வத்திரும். நீங்கள் 1 வாரத்துக்கு கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டுக்கலாம். இதை வந்துட்டு மாதத்துக்கு ஒரு 2 தடவை நம்ம சாப்பிட்டோம்னா முதுகு வலி, முட்டி வலி எதுவுமே வராது. இப்போ பாருங்கள் நல்ல எண்ணெய் எல்லாம் மேலே மிதந்து வர்ற மாதிரி நல்லா வதக்கி எடுத்தாச்சு துவையல். நம்மளோட சூப்பரான பிரண்டை துவையல் ரெடி. இப்போ நம்ம அதை ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இது நீங்கள் ஒரு தண்ணி படாத சுத்தமான ஒரு ஜாரில் ஃப்ரிட்ஜில் 1 வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்மளோட சூப்பரான ஆரோக்கியமான பிரண்டை துவையல் ரெடி.
எல்லாருமே கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. பை.